மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷனுக்குரிய காரணங்களை பார்க்கின்றோம். உடலியல் தொழிற்பாடுகளிலே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தை பற்றி பார்த்தோம். இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்னவென்றால், உடலிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக இந்த மலச்சிக்கல் ஏற்படுவதற்குரிய காரணங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக மலச்சிக்கல் ஏற்படுவதற்குரிய முதலாவது காரணம் என்ன? இந்த சிறுகுடல் அல்லது பெருங்குடலிலே ஏற்படுகின்ற தடை அல்லது பிளாக். இதை நாங்கள் பவல் obstruction என்று சொல்லுவோம். அதாவது ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக இந்த மலமானது எங்களுடைய சிறுகுடல் பெருங்குடலின் ஊடாக செல்வதற்கு அந்த செல்லுகின்ற பாதையிலே ஏற்படுகின்ற தடைகள் பவல் obstruction. இதன் காரணமாக எங்களுக்கு இந்த மலச்சிக்கல் அல்லது கான்ஸ்டிபேஷன் ஏற்படலாம். முக்கியமாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், சாதாரணமாக ஒருவர் இருக்கின்றார். ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் பிறந்ததில் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் தாய்ப்பால் கொடுக்கின்ற போது ஒரு நாளையிலே குறைந்தது 5 to 8 தரம் அந்த பிள்ளைகள் நல்லாக மலம் கழிக்கும். பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வருகின்ற போது இது 5 to 8 தரமானது குறைவடைந்து கொண்டு வந்து ஒரு 4-5 வருடங்கள் வருகின்ற போது 3 தரம் அது மாறிவிடும். பிறகு 12 வயசு வருகின்ற போது ஒரு கால 2 தரமாக மாறும். எனவே சாதாரணமாக ஒருவர் ஒரு நாளைக்கு 1 தரம் 2 தரம் மலம் கழிக்கலாம். ஆனால் இந்த மலம் கழிக்கின்ற இந்த பழக்கத்திலே ஏதாவது ஒரு மாற்றம், பவல் ஹேபிட் என்று சொல்லுவோம், ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஏற்படலாம், ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படலாம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிவப்பு அறிகுறி, ரெட் அலர்ட் என்று சொல்லுவோம். அதாவது சில நேரங்களில் அடிக்கடி லூஸாக மலம் வெளியேறுவது, சில நேரங்கள் 2-3 நாட்களுக்கு ஒரு தரம்தான் மலம் வெளியேறுவது, நான் முதலில் சரியாக கட்டியாக போவது, மலம் கழிப்பதிலே கஷ்டம், இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது எங்கள் உடலில் உள்ளே ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். என்றபடியாலே தான் நாங்கள் சொல்லுவோம், உங்களுடைய மலம் கழிக்கின்ற பழக்கத்திலே, பவல் ஹேபிட்டிலே ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா இருந்தால் உடனடியாகவே ஒரு வைத்தியருடைய ஆலோசனையை நீங்கள் உடனடியாகவே நீங்கள் பெற வேண்டும். ஏனெனில் காலம் தாழ்த்துவமாக இருந்தால், நான் முதலிலே சொன்னது போல, இந்த எங்களுடைய அதாவது இந்த சிறுகுடல் பெருங்குடலின் ஊடாக இந்த மலம் அசைகின்ற அந்த தன்மை, நாங்கள் பெரிஸ்டாலிஸ் என்று சொல்லுவோம், அது பாதிக்கப்படுகிறது. அதன் காரணமாக அந்த இடங்களிலே மலமானது கழிக்க முடியாமல் தடை அல்லது பிளாக் அல்லது பவல் obstruction என்று சொல்லுவோம், இது ஏற்படுகிறது. எனவே முக்கியமாக உங்களுடைய மலம் கழிப்பதிலே ஏதாவது ஒரு வித்தியாசம் ஏற்படுமாக இருந்தால் உடனடியாகவே நீங்கள் ஒரு வைத்திய ஆலோசனை பெற வேண்டும். அண்மையிலே ஒரு 22 வயசுடைய இளைஞன் என்னிடம் வந்தார். அந்த இளைஞருக்கு என்ன பிரச்சனை என்றால், நல்லாக சுகதேகியாக இருப்பவர், ஆனால் நல்லாக கடைகளிலே சாப்பிடுபவர்கள், புகைப்பிடிக்கின்ற பழக்கம் உண்டு, வெத்திலை போடுகின்ற பழக்கம் உண்டு, அதே நேரத்தில் சாராயம் குடிக்கின்ற பழக்கம் உண்டு. இப்போது 1-1.5 மாதங்களாக அவருடைய அதாவது அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. கடைசியிலே நாங்கள் பார்த்தால் அவருக்கு என்ன அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் எனப்படுகின்ற ஒரு வியாதி அவருடைய இந்த சிறுகுடல் பெருங்குடலிலே ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இதுதான் மிக முக்கியம். வயசிலே வித்தியாசம் கிடையாது. அவருடைய வயது 22 வயது. எனவே என்ன சொல்லுகிறோம், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், உங்களுடைய மலம் கழிப்பதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமாக இருந்தால், அடிக்கடி மலம் போவது, தண்ணியாக போவது, கட்டியாக போவது, அல்லது மலம் போகாமல் இருப்பது, ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குமாக இருந்தால் உடனடியாகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு வைத்தியருடைய ஆலோசனை பெற வேண்டியது மிகவும் முக்கியமானது. இது மிக 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 முக்கியமானது. எனவே முதலாவதாக நான் சொன்னேன் என்ன, உடலிலே ஏற்படுகின்ற மாற்றங்களிலே இந்த மலச்சிக்கல் ஏற்படுது. முதலாவதாக இந்த பவல் obstruction. இரண்டாவதாக இந்த பெருங்குடலிலோ அல்லது சிறுகுடலிலே, கூடுதலாக பெருங்குடலில் ஏற்படுகின்ற புற்றுநோய்.
புற்றுநோய். எனவே இது ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த புற்றுநோயானது எந்த நேரமும் உங்களுக்கு ஏற்படலாம் என்றபடியாலே மிகுந்த அவதானத்துடன் இருப்பது மிகவும் முக்கியம். நான் சொன்னது போல மலங்கழிப்பதில் ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் ஒரு நேரமும் காலம் தாழ்த்தாது உங்களுடைய அண்மையில் இருக்கின்ற உங்களுடைய குடும்ப வைத்தியம் சென்று உங்களை கட்டாயமாக காண்பீர்கள். அதன் மூலமாக பலதரப்பு நான் பிற்பாடு வருவேன். என்னென்ன பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இன்னொரு நாளிலே உங்களுக்கு சொல்லுவேன். உடனடியாகவே மேற்கொள்ளவும். எனவே 2வது காரணம் என்ன? உங்களுடைய பெருங்குடலில் ஏற்படுகின்ற புற்றுநோய். புற்றுநோய் காரணமாகவும் உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் ஏற்படலாம். 3வதாக இது கூடுதலாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் அவர்களுடைய இந்த இடுப்பு தசைகளிலே இருக்கின்ற ஒரு சுணக்கம், அதாவது வீக்னஸ் ஆஃப் பெல்விக் மசில்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது இந்த இடுப்பு தசையிலே ஏற்படுகிற ஒரு வீக்னஸ், ஒரு 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 அதாவது ஒரு ஒரு நிறைவேற்ற ஒரு தன்மை, வீக்னஸ் என்று சொல்லுவோம். அது ஏற்படுகிறது இந்த இடுப்பு எலும்பு தசைகளிலே. கூடுதலாக உங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளை பிறக்கின்ற போது சாதாரணமாக நார்மல் வெஜைனல் டெலிவரி என்று சொல்லுவோம். சாதாரணமாக பிள்ளை பிறக்கின்ற போது இந்த பெல்விக் இந்த இடுப்பு தசைகள் எல்லாம் நல்லா இழுபட்டுத்தான் அந்த பிள்ளை வெளியே வருகிறது. எனவே ஒரு தாய்க்கு 2, 3, 4, 5 பிள்ளைகள் வருகின்ற போது இந்த இந்த இடுப்பு தசைகள் எல்லாம் இழுபட்டு அதன் காரணமாக இந்த இடுப்பு தசைகள் எல்லாம் பலவீனம் அடைகிறது. வீக்னஸ், பலவீனம் அடைகிறது. எனவே தான் உங்களுக்கு தெரியும், இப்போது பலதரப்பட்ட உடற்பயிற்சிகள் இருக்கின்றது. பெண்களுக்கு பிள்ளை பெற்ற பிற்பாடு என்ன, பிள்ளை பெறுவதற்கு முதலும் உடற்பயிற்சிகள் இருக்கின்றது. பிள்ளை பெற்ற பின்பாடும் அவர்களுக்கு இந்த இடுப்பு தசைகளை அவர்கள் பலவீனப்பட்ட அந்த இடுப்பு தசைகளை அவர்கள் நன்றாக கடினப்படுத்த, அவர்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண, கடினப்படுத்த பலதரப்பட்ட உடற்பயிற்சிகள் இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம். இந்த உடற்பயிற்சிகள் ஒவ்வொரு பெண்ணும் இயலுமான மட்டும் செய்து கொள்வது மிகவும் நல்லது. செய்கின்ற போது என்ன நடைபெறும் என்றால் இந்த இடுப்பு தசைகள் பலவீனப்படுவதை எங்களால் என்ன செய்து கொள்ள முடியும்? குறைத்து கொள்ள முடியும். அடுத்ததாக இன்னும் ஒரு காரணம் இருக்கின்றது. என்ன? நாட்பட்ட நோய்கள் காரணமாகவும் இந்த மலச்சிக்கல் ஏற்படலாம். கூடுதலாக இந்த நீரழிவு நோய், டயபிட்டிஸ் மெலைட்டஸ், அல்லது நான் முதலிலே சொன்னது போல நீண்டகால போக்கில் ஏற்படுகின்ற சிறுநீரக தொழிற்பாடு பாதிப்பு, அதாவது குரானிக் ரீனல் ஃபெயிலியர், சிறுநீரக தொழிற்பாடு பாதிப்பு. இப்படி பல பிரச்சனைகளுக்கும் இந்த மலச்சிக்கல் ஏற்படலாம். எனவே எந்த நிலைமையிலும் வைத்தியர்கள் சொல்லாமல் விட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாள் காலையிலும், அது என்ன நோயாளியாகவும் இருக்கலாம், சில பேருக்கு உடலிலே இந்த தண்ணீர் தேங்குகின்ற ஒரு பிரச்சனை இருக்கும், அதை விட்டு போட்டு மற்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி 2 லிட்டர் கொதித்து ஆறில் தண்ணீரை பருகின்ற போது இந்த மலச்சிக்கலை குறைத்துக் கொள்ள முடியும். எனவே அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மனு சின்னத்தை அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதே நேரத்தில் நேரடியாக தொடர்பு கொள்கின்ற போது 0094 777 35 62 45 தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்க வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.